ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாண்டர் எக்ஸ்ப்ளோர். பார்ட் 1ல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில பிளேசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டினேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்ட் 2ல் வந்து கொஞ்சம் ஒரு சில பெண்டிங் வீடியோஸ் பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜவாது ஹில்ஸு, அமிர்தி ஃபாரஸ்ட்டு, அமிர்தி வனவிலங்குகள் அருங்காட்சியகம், பீமன் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பாகத்தில் இருக்கிறேன். என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்கிற பில்டிங் தான் வந்து மென்டல் ஹெல்த் சென்டர், அதாவது மனயியல் மருத்துவமனை. ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து குடிக்கு அடிமையானவங்க அந்த மக்கள்லாம் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நான் கனியம்பாடி பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். இங்கேருந்து நான் ரைட் எடுக்கிறேன். அப்போ தான் நம்ம வில்லேஜ்குள்ளே போக முடியும். இதுதான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. பைக்கில் வந்தீங்கன்னா இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமிர்தி ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே வழி சொல்லி விட்ருவாங்க. ரொம்ப வளைஞ்சி தான் போக வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் த்ரில்லிங்காக ஜாலியாக இருக்கும். But I kept searching for your trace in the dark, losing myself in the endless memories of the end right from the start. You're an obsession in my head, I can't forget your eyes, your kisses burn my skin. அமிர்தி மிருக காட்சி சாலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விடுமுறைன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்றைக்கி மண்டே, ஸோ பிரச்சனை இல்லை. நுழைவுச்சீட்டு உள்ளே 100 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இன்னும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். 3578 ஒரு வண்டி ஒரு ஆள். நான் ஒரே ஆள். டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ 25 ரூபா வந்து மோட்டார் சைக்கிளுக்கு. அடல்ட் என்னோட என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10 ரூபா. ஸோ டோட்டலாக 35 ருபீஸ், அவ்வளோதான். அமிர்தி மிருக காட்சி சாலையில் இருக்கேன். ஸோ பிளேஸ் நல்லா இருக்குது. நிறைய அனிமல்ஸ் இருக்குது. முள்ளமன்றி, பாம்பு, அப்புறம் நிறைய பாம்பு வகைகள் இருக்குது. மலைப்பாம்பு இருக்குது, கட்டு விரியன் இருக்குது, கண்ணாடி விரியன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ். அப்புறம் வேறு என்ன, மான் இருக்குது, அப்புறம் முதலை இருக்குது, கிளி, பருந்து, இந்த மாதிரி நிறைய ஒரு அனிமல்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. முள்ளமன்றி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். டிவியில் பார்த்துட்டு இங்கே நேரில் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. இந்திய மயில் இருக்குது, சாம்பல் நிற கூழைக்கடா, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. நல்லா இது பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய ஆளுங்க இருக்காங்க இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸுன்றதுனால கொஞ்சம் நிறைய ஆளுங்களை போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட்டோடதுன்னு.
அமிர்தி ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறமா ஜவாது ஹில்ஸு, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஜவாது ஹில்ஸில் வந்து என்ன இருக்குனாக்கா பீமன் ஃபால்ஸு. ஸோ அந்த இடத்துல இப்போ தண்ணி கிடையாது, பட் இருந்தாலும் போய் பார்க்கலான்ட்டு ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் காட்டுறேன். நான் 2018 போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல? வா, 2 மலைக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி. ஸோ அந்த பள்ளத்தாக்கில் ஒரு சில வீடுங்களாம் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுப்பா. நம்ம வெள்ளூர்லேயே இவ்வளோ அழகான பிளேசஸ் இருக்குப்பா. ஜமுனா மத்தூர் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. லைட்டாக ரீஹைட்ரேட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும். இப்போ நான் வந்து ஜவாது ஹில்ஸ் வந்துட்டேன். இது வந்து சின்ன ஒரு வில்லேஜ் தான். இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் இது. ஸோ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து படகு சவாரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு பீமன் ஃபால்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ்லேயே தான் இதெல்லாமே இருக்குது. சம்மர் டைம், அதனால் தண்ணியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இதே மழை காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு த்ரில்லிங்கான டைமாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாயபிள் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சம்மர் டைம். வெள்ளூரில் சும்மாவே தண்ணி இருக்காது, வெயில் தான் அடிக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தண்ணி எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த பிளேஸ் மட்டும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மழை காலத்துலலாம் செம்மையாக இருக்கும் இந்த இடம். அப்படியே மழை இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே வழுக்கிற மாதிரியே இருக்கும். வண்டி அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் ஓட்டியே ஆகணும், அந்தளவுக்கு டேஞ்சராக இருக்கும். பட் இப்போல்லாம் எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு. ஸோ இன்னும் அங்கே பீமன் ஃபால்ஸ் போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக காஞ்சி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குற இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து இந்த மந்தில் எடுத்தது கிடையாது, அதாவது ஜூலையில் எடுத்தது கிடையாது. இது வந்து லாஸ்ட் இயர் 2018 ஜானில் எடுத்தது. ஜஸ்ட் ஒரு வியூவுக்காக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இப்போ வந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே கிடையாது. வெள்ளூரில் வெயில் காலத்தில் சுத்தமாக தண்ணியை எதிர்பார்க்க முடியாது. வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரேரு, மழை பெஞ்சால் மட்டும்தான் உங்களால் தண்ணியை பார்க்கவே முடியும். ஸோ கரெக்டான டைமில் வாங்க, கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க.